வடிவான உன்னதமான சக்தி வாய்ந்த ஆத்மா. எனது தந்தையும் ஒரு புள்ளியாக இருக்கின்றார். எனது நெற்றி புருவ சிம்மாசனத்தில் நான் ஆத்மாவாக அமர்ந்திருக்கின்றேன். நான் மம்மாவின் சிறப்பு அம்சங்களை நினைவு செய்து பார்க்கின்றேன். மம்மா ஜெகதம்பாள் உலக தாயாவார். அவரின் குணாதிசயங்கள் தெய்வீகமானது. மம்மா அனைத்தின் நற்பண்புகளின் சொரூபமாவார். மம்மா தைரியத்திலும் நம்பிக்கையிலும் அசைக்க முடியாதவராக இருந்தார். அதனால் சிவபாபாவின் முதல் குழந்தையாக பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மம்மா ஞானம் என்னும் கல்வியில் மேலோங்கினார். அதனால் மம்மா சரஸ்வதி என்னும் இடத்தை பிடித்தார். ஜெகதம்பாள் அனைத்து குழந்தைகள் மேலும் தூய்மையான அன்பை கொண்டிருந்தார். மம்மா ஒவ்வொரு விஷயங்களிலும் சிக்கனமாக திறந்து விளங்கினார். அவர் கல்வி, செல்வம், வீரம் என்னும் மூன்றுக்கும் உலக தாயாக என்னும் போற்றி வணங்குகிறார்கள். நான் ஆத்மா. மம்மாவை சந்திப்பதற்காக எனது நெற்றி புருவத்திலிருந்து விடுபட்டு சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களை கடந்து சூட்சும உலகை வந்தடைகின்றேன். அங்கு மம்மா என்னை பார்த்தவாறு தாமரை மலரில் அமர்ந்திருந்தார்கள். என்னை கண்டதும் எழும்பி என் அருகே மம்மா புன்சிரிப்புடன் வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டார். நான் என்னையே ஒரு கணம் மறந்து மம்மாவில் அன்பில் மூழ்கிவிட்டேன். பின் நான் கீழிறங்கி வந்து எனது உடலில் அமர்ந்து மம்மாவுடன் எடுத்த சக்திகளை உலகிற்கே பரப்புகின்றேன். ஓம் சாந்தி.